தொக்கு சாதத்திற்கு மட்டுமல்ல, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட அற்புதமாக இருக்கும். தொக்கு செய்தா வீட்டுல ருசி கலக்கும். இது பாட்டி கைத்தறி ரெசிபி. ருசி நிச்சயம். பார்க்கலாமா? தொக்கு செய்ய நல்ல புளிப்பு மாங்காய் தான் முக்கியம். மென்மையானது என்றா அசல் சுவை போயிடும். கடுகு சுவைக்கு கரம் கொடுக்கும். மஞ்சள் சூடு சேர்க்கும். மிளகாய் இது ருசிக்கு முடிப்பு. தொக்கு சரியாக வேகணும். அதிக நீர் இருந்தா ஜெல்லி மாதிரி ஆகும். அதிக காய்ந்தா கடுப்பாகும். பொறுமையாக கலக்கினாதான் மஞ்சள் நிறம் மாறி நல்ல தொக்கு கிடைக்கும். அம்மாவின் நினைவுகளை மாதிரி இந்த தொக்கு நம்ம வீட்டு பாரம்பரியம். அதனால தான் உண்மையான முறையில் சேவத்தை உங்களோட பகிர்றோம். வீடியோ பாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.